அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, போன கிளாஸில் அட்டாமிக் மாஸ் யூனிட் அதை வச்சு எப்படி ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த கிளாஸில் அட்டாமிக் மாஸை வச்சு எப்படி மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணுறது, அதே நேரத்தில் ஃபார்முலா மாஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல மாலிகுலர் மாஸ்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். மாலிகுலர் மாஸ் இஸ் த சம் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் அ மாலிகுல். இப்போ CH4 அப்படிங்கிறது ஒரு மாலிகுல், சரிங்களா? இப்போ இந்த மாலிகுல்குள்ளே உள்ள கார்பனோட மாசஸ், அதே நேரத்தில் ஹைட்ரஜனோட மாஸ் எல்லாத்தையும் சம் பண்ணால் அதுதான் மாலிகுலர் மாஸ், சரிங்களா? இப்போ கார்பனோட மாஸ் எவ்வளோ? 12.011 யூனிஃபைடு மாஸ் ப்ளஸ் ஹைட்ரஜனோடது 1.088. 4ங்கிறது எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்றது. ஸோ 4ங்கிறத மல்டிப்ளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிறது 16.043 யூனிஃபைடு மாஸ். இப்போ அதே மாதிரி H2O ஒரு மாலிகுல், இதோட மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணோம்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ 2 × 1.088 ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் ப்ளஸ் ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. ஸோ 18.02 யூனிஃபைடு மாஸ். இதான் மாலிகுலர் மாஸ். இப்போ இந்த ஹைட்ரஜன், CH4, மீத்தேன், இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா பாண்டிங் மூலமாக தான் மாலிகுலாக ஃபார்ம் ஆகிருக்கு. தனியாக ஒரு மாலிகுலாக எக்ஸிஸ்ட் ஆகுது, சரிங்களா? பாண்டிங்னா எப்படி இருக்குன்னா, எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிறது. இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது அட்டாமிக் மாஸ், சரிங்களா? ஒரு மாஸுங்கிற போது ஒரு மொத்த ஆட்டமோட மாஸ், அதாவது எலக்ட்ரானும் சேர்ந்து தான் அந்த மாஸில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ எலக்ட்ரானை ஷேர் பண்ணும்பொழுது மொத்த மாலிகுல் கன்சிடர் பண்ணோம்னா மாலிகுலர் மாஸில் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சில சப்ஸ்டன்சஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஷேர் ஆகாது. என்னாகும்? எலக்ட்ரான் மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது அதோட அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணும் பொழுது ஒரு எலக்ட்ரான் மிஸ் ஆகுது. அப்போம் பொழுது அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணுறது ஃபார்முலா மாஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸில் எப்படி பாண்டிங் ஆகுதுன்னா அயானிக் பாண்டிங்கில் இருக்குது. சம் சப்ஸ்டன்சஸ் சச் as sodium chloride do not contain discrete molecules. தனியாக ஒரு மாலிகுலாக எக்ஸிஸ்ட் ஆக மாட்டேங்குது. எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது? ஒரு சோடியம் ஆட்டத்தை சுற்றி 7 குளோரின் ஆட்டமும், அதே நேரத்தில் ஒரு குளோரின் ஆட்டத்தை சுற்றி 7 சோடியம் ஆட்டமும் ஒரு 3D ஸ்ட்ரக்சரில் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி, சரிங்களா? தனியாக ஒரு மாலிகுலாக எக்ஸிஸ்ட் ஆகலை. அப்போ இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்சஸ்க்கு நம்ம ஒரு மாஸ் கால்குலேட் பண்ணோம்னா அது ஃபார்முலா மாஸ்ன்னு சொல்கிறாங்க. தனியாக ஒரு மாலிகுல் கிடையாது, ஒரு ஃபார்முலாக்கு. NaCl அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாக்கு உண்டான மாஸ். அப்படி கால்குலேட் பண்ணோம்னா எப்படி வரும்? சோடியம் NaCl. ஸோ Naங்கிறதோட அட்டாமிக் மாஸ் 23.0, குளோரினோடது 35.5, மொத்தமாக 58.5 அப்படிங்கிறது ஃபார்முலா. அந்த NaClங்கிற ஃபார்முலாக்கு உண்டான யூனிட் மாஸ், ஃபார்முலா மாஸ். எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது ஒத்த ஆட்டமோட மாஸ் ஒரு சின்ன ஸ்லைட்டாக குறையும், சரிங்களா? எலக்ட்ரானோட மாஸ் ஸ்லைட்டாக குறையுது. கேட்டயனாகவும் ஆனயனாகவும் எக்ஸிஸ்ட் ஆகும் பொழுது அது மாலிகுலாக எக்ஸிஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஒரு டிஸ்கிரீட் மாலிகுலாக எக்ஸிஸ்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் இது ஃபார்முலா மாஸுங்கிறாங்க, அதில் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 கால்குலேஷன்ஸுமே ஒன்று தான். இதை வச்சு அடுத்த வீடியோவில் மோல் கான்செப்ட்னா என்ன, மோலார் மாஸுங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.